أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல். செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள், மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள், அனைத்து பிதஅத்தும் வழிகேடு நம்மை நரகிற்கு இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எச்சரிக்கை வாசகங்களை ஞாபகப்படுத்தியவனாக ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். முதலாவதாக அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்தில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் கண்டிப்பாக மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பது அடிப்படை விதியாக இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அது மரணத்தை சுவைக்க வேண்டியதுதான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆகவே சகோதரர்களே, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்றில்லை இன்னொரு தினம் மரணிக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய ஜுமாவிலே மரணித்த ஒரு மனிதன், பொதுவாக நம்முடைய வீட்டில் ஜனாசாக்கள் நடக்கலாம், நம்முடைய அயல் வீட்டில் நடக்கலாம், நம்முடைய நண்பர்களுடைய வீட்டில் நாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்று ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் ஜனாசாக்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு ஜனாசா நமக்கு மிக நெருக்கமாக நிகழும் போது நாம் அதற்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும், அதற்குரிய கடமைகள் என்ன, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு ஜனாசாவை எப்படி கையாள்வது என்பதை பற்றி இரத்தின சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகவும் ஒரு குறுகிய நேரத்தில் இது நீளமாக பேச வேண்டிய தலைப்பு இருந்தாலும் நேரத்தினுடைய பெருமதியை கருதி மிகவும் சுருக்கமாக அந்த விஷயங்களை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் மரணிப்பதற்கு முன் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனும் இதை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் யாருக்காவது வசியத் செய்வதாக இருந்தால், அல்லது நம்முடைய கடன் இருக்கும் என்று சொன்னால், நாம் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக கொடுக்க வேண்டியவைகள் இருக்கும் என்று சொன்னால், அல்லது யாருக்காவது நாம் அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால், இவைகள் அனைத்தைக்கும் நாம் அவர்களிடத்திலே அநியாயம் செய்தவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்மிடத்தில் கடன் கொடுக்க இருந்தால் கண்டிப்பாக இன்னும் யாரிடமாவது நமக்கு நெருங்கியவர்களிடத்தில் அதை கொடுப்பதற்குரிய தகுதியான ஒருவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்கிறது. அதே போல வசியத், யாருக்காவது நாம் வசியத் செய்ய நினைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வசியத்தையும் கட்டாயம் நாம் என்ன செய்ய வேண்டும், யாரிடத்திலாவது சொல்ல வேண்டும் என்பது அடிப்படையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? லா யமூதன்ன அஹதுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திக்கு முன்னால நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் இருக்கக்கூடிய ஒருவர்
மா ஹக்கும் முஸ்லிமின், முஸ்லிமான ஒரு மனிதன் லஹு ஷையுன் யூசி ஃபீஹி யபீது லைலத்தானி இல்லா வஸியத்துஹு மக்தூபத்துன் இந்தஹு. ஒரு மனிதர் அவர் யபீது லைலத்தானி 2 நாட்களை கடந்து விட வேண்டாம். எப்படி? வஸியத்து மக்தூபத்துன் இந்தஹு, அவரிடத்தில் அவருடைய வஸியத் எழுதப்படாமல், நான் என்னுடைய வஸியத்தை நான் இதை செய்ய போகிறேன் அல்லது கடனோ மற்ற இது மாதிரியான விடயங்களை எழுதி வைத்து விடாமல் 2 நாளை ஒரு மனிதன் கடந்து விட வேண்டாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதிலிருந்து நான் உடனே எழுதி அடுத்த நாளைக்குள்ளுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், எழுத ஆரம்பித்து விட்டேன். ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக நாம் இந்த வேலையை செய்யணும். ஏண்டா மரணம் எங்களுக்கு எந்த நேரம் வரும்னு தெரியாது, அடுத்த நிமிடம் கூட வந்து விடலாம். அதனால அதை எதிர்பார்த்து நம்முடைய வசியத்துக்களை, நம்முடைய கடனை, நம்முடைய விஷயங்களை எழுதி வைப்பது அல்லது முக்கியமானவர்களிடத்தில் சொல்லி வைப்பது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னால் சொன்ன ஒரு செய்தி, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ், உங்களில் ஒருவர் அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைத்தவராகவே தவிர மரணிக்க வேண்டாம். நாங்க மரணிப்பதற்கு முன் அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான், எனக்கு இரக்கம் காட்டுவான், எனக்கு கருணை செய்வான் என்ற அந்த எண்ணப்பாடு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு, அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணத்தோடு நான் சொர்க்கத்துக்கு போகின்ற அளவுக்கு நல்லமல்கள் செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றிய பயத்தோடு, இறைவன் சொல்கின்ற அந்த தருகின்ற அந்த மரணத்தை அதை ஏற்றுக்கொண்ட நிலையிலும், என்னுடைய பாவத்தை பற்றி அந்த பயத்தோடும் நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்விடம் சொல்லும் போது, ஒரு மூமினிடத்தில் மரண தருவாயில் இந்த நிலை இருக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு மூமின் மரணிக்க போற நேரத்தில் ஒரு பயமும் இருக்கும், அதே நேரத்துல அந்த அல்லாஹ்வின் மீது ஒரு ஆதரவும் இருக்கு. இந்த 2ம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் ஒரு மூமின் மரணிக்க வேண்டும். என்கிட்ட நிலை எப்படி இருக்கக்கூடாது, நான் மௌத்தாயிட்டேன், இப்ப எனக்கு மரணம் வரும்னு சொன்ன நான் நரகன் தான் அப்படின்ற எண்ண கரு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மனிதனத்திலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல நான் இப்ப எனக்கு மௌத்து வரும், நான் டிரெக்டா சொர்க்கம் தான், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2க்கும் இடைப்பட்டு ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணமும் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அதே நேரத்தில் நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவத்தை பற்றிய பயமும் இருக்க வேண்டும். இந்த 2ம் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, நம்முடைய எண்ணம் மரணத்துக்கு முன் அல்லாஹ்வை பற்றிய சிறந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவரை சந்திப்பதை விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவரை சந்திப்பதை வெறுக்கிறான். ஒரு மனிதன் மரணத்தை வெறுக்க கூடாது, அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுக்க கூடாது. அல்லாஹ் எனக்கு அந்த விதியை தருவான் என்று சொன்னால், இந்த நிமிடம் எனக்கு மரணம் வரும் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய இறைவன் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த தருணத்தை, இந்த நேரத்தை என்னுடைய மரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது என்னுடைய இறைவன் எழுதியது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே. ஆகவே இது விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல சகோதரர்களே, இப்ப நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நம்முடைய வீட்டிலோ அல்லது அண்டை வீட்டிலோ நமக்கு தெரிந்தவர்களோ அறிந்தவர்களோ நம்முடைய உறவினர்களோ யாரோ மரணிக்க இருக்கிறார்கள் என்ற விஷயம் நமக்கு தெரியும் என்று சொன்னான், சக்கராத்துடைய அந்த வேதனையில் இருக்கிறார்கள், மரண தருவாய்க்கு நெருங்கிட்டார்கள் என்பதை உணரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலே மிகவும் முக்கியமான செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். யாராவது ஒரு மனிதர் எங்களுக்கு அருகாமையில மௌத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாரா, முதல்ல ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, அந்த மனிதருக்கு கலிமாவை நினைவுபடுத்துதல், கலிமாவை சொல்லிக் கொடுத்தல். சகோதரர்களே, கலிமா லேசில நம்முடைய வாயில வராது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். எங்களுக்கு எங்களோட வாயில கலிமா வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் சில ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் இசையோடும் உலகத்தினுடைய இன்பங்களோடும் உலகத்தோடும் முழுக்க முழுக்க இருந்துவிட்டு அந்த கடைசி நேரத்துல எனக்கு கலிமா வரணும் என்று நினைத்தான் என்று சொன்னால் அது வராது சகோதரர்களே.
ஏன்னு சொன்னா ஒரு ஒரு மனிதன் எப்படி பழக்கப்படுகிறானோ, அவனுடைய அன்றாட இபாதத்துகள் எப்படி இருக்கிறதோ, அவனுடைய வழக்கம் எப்படி இருக்கிறதோ, அதை போன்ற ஒரு நிலைதான் நம்முடைய கடைசி நிலையின் பிரதிபலிப்பாக இருக்கும். ஒரு மனிதன் குர்ஆனோடும் திக்ரோடும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்லக்கூடியவனாகவும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்தக்கூடியவனாகவும், இறை வணக்கத்தோடு அதிகமான ஈடுபாடோடும் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் எல்லா நேரங்களிலும் எனக்கு மௌத்து வர இருக்கிறது, அந்த மௌத்து வந்தால் கண்டிப்பாக என்னுடைய இறுதி வார்த்தையாக ஆஹிரு கலிமா, என்னுடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் அந்த மனிதன் நல்ல மனிதனாக, அவனுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனிதனுக்கு ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அல்லாஹ் அவனுடைய வாயில் இருந்து அந்த கலிமாவை ஏற்படுத்துவான். ஆகவே சகோதரர்களே, முடிந்த அளவுக்கு நாம் எப்போதும் ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும். அது இல்லாம நம்ம இசையோட இருந்து கொண்டு, பாடல்களை ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டு, மோசமான விஷயங்களை பார்த்து கேட்டுக்கொண்டு, அப்படி ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கடைசி நேரத்தில் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் சகோதரர்களே, அது கவலையான ஒரு விஷயமா இருக்கும். சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், பிரயாணங்கள் போகிறார்கள். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சகோதரர்களே என்ன செய்யறாங்க, வாகனங்கள்ல பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல முஸ்லிம் சகோதரர்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா, பெரிய இசைகளை போட்டு முழக்கி கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். போகக்கூடிய சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் சிலருக்கு மௌத் வந்து விடுகிறது. சும்மாவும் வரலாம், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் மூலம் ஒரு மௌத் வரலாம். அந்த நேரத்தில் அந்த பாட்டை முணுமுணுத்துக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாயில் எப்படி சகோதரர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்? ஆகவே இது விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் பாவம் செய்யக்கூடிய எல்லா நேரத்திலும், பாவத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய எல்லா இடத்திலும் அவன் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, என்னுடைய கடைசி நேரமாக இது இருக்குமோ, இது என்னுடைய கடைசி நிமிடமாக இருக்குமோ, இருக்கும் என்று சொன்னால், இந்த பாவத்தோடு நான் மரணிப்பேன் என்று சொன்னால், இது என்னுடைய இறுதி தருணமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த பாவத்துக்குரியவனாக நான் மரணித்து விடுவேன் என்று சொன்னால், என்னுடைய இறுதி நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே இப்படி மரணிப்பேன் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ் எதை தருவான் என்ற அந்த பயம் ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். ஆகவே சகோதரர்களே, இதிலே கவனம் எடுப்போம் நாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. அதே போன்று சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இப்போ ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால், அந்த மனிதருக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற போது சகோதரர்களே, முதல்ல நம்ம என்ன செய்வோம், அவருடைய கண்ணை மூடிவிடுவோம். அவருடைய கண்ணை மூடிவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸலமா அவர்கள் மரணித்த அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய கண்ணை நபி அவர்கள் மூடிவிட்டார்கள். மூடிவிடுவதற்கு முன் நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களே, இன்னர் ரூஹ இதா குபில, ஒரு ரூஹ் கைப்பற்றப்படும் என்று சொன்னால் தபிஅஹுல் பஸர், பார்வை அதை பின்தொடரும். அதனால்தான் சகோதரர்களே நம்ம பார்க்கிறோம், மரண தருவாயில் இருக்கிற மரணிக்கக்கூடிய மனிதனுடைய பார்வையை பார்த்தீங்கன்னு சொன்னா நிலை குத்தி இருக்கும். எந்த மனிதன் மரணித்தாலும் அவனுடைய பார்வை பிடிக்கும் தெரியுமா, அப்படியே இப்படி பார்த்த மாதிரி, மேல பார்த்த மாதிரி தான் அவனுடைய கடைசி நேரம் இருக்கும். அதை வச்சுதான் நாங்க மரணம் என்று பெரும்பாலும் என்ன செய்வோம், ஊகிப்போம். அப்படி அவனுடைய பார்வை மேலே போவதை நபி அவர்கள் சொல்லும் போது, அந்த ரூஹை மலக்கு கைப்பற்றி கொண்டு போவதை அந்த பார்வை அப்படியே பின்தொடர்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணை அப்படியே மூடி விடுகிறார்கள் என்று ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதனால சகோதரர்களே, நாம் முதலில் செய்ய வேண்டிய வேலை அந்த பார்வையை என்ன செய்ய வேண்டும், மூட வேண்டும். அதே போல ஒரு சில பேருக்கு வாய் திறந்த நிலையில் மரணித்து விடுவார்கள். மரணித்த உடனே என்ன செய்யும், வாய் திறக்கும், அல்லது வாய் திறந்த நிலையில் மரணித்து விடுவார்கள். அப்படி மரணித்தார்கள் என்று சொன்னால், நாம் அந்த வாயை மூடவில்லை என்று சொன்னால் அந்த வாய் அப்படியே நின்றுவிடும். அதனால நம்ம என்ன செய்வோம், நாடி கட்டுன்னு போடுவாங்க. நாடி கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை போடுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த வாய் மூடிக்கொள்வதற்காக வேண்டி சிறிது நேரம் கட்டி வைக்க வேண்டிய தேவையுண்டு அங்கே ஏற்படும். அதை நாம் என்ன செய்யலாம், அந்த நேரத்திலே அந்த மையத்துக்காக வேண்டி செய்து கொள்ளலாம். அதே போன்று சகோதரர்களே, அடுத்தது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மையத்தை, இப்ப ஒரு மையத்து மரணிச்சதுன்னு சொன்னா, எங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் அல்லது எமக்கு நெருக்கமான நண்பர்கள் அல்லது எங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கும் போது, அந்த நேரத்தில் எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் அவர்களை முத்தமிட நினைக்கும். ஏண்டா அவர் எங்களை விட்டு இந்த உலகை விட்டு போக இருக்கிறார், கடைசியாக அந்த மனிதனை ஒரு முறை நான் முத்தமிட வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே போயிருந்தவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டார்கள். முத்தமிட்ட விட்டு
நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மரணித்ததற்கு பிறகும் நறுமணத்தோடு தான் இருக்கிறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால் சகோதரர்களே, ஒரு மையத்தை நாம் என்ன செய்யலாம், உத்தமிட்டுக் கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அடுத்ததாக ஒரு மையத்து மரணித்து விட்டது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயம், அதுல மிகவும் முக்கியமாக சகோதரர்களே, ஒரு மையத்து மரணிச்சா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி அந்த மையத்தை வைப்பதை முதல் வழக்கமாக நம்முடைய சமுதாயம் கொண்டு இருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது சகோதரர்களே, எந்தவித ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் எந்த ஒரு ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடியவில்லை. கிப்லாவை முன்னோக்கி மையத்தை வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டதா. மாற்றமாக நாம் பார்க்கிறோம், முஸஅப் இப்னு அதாவது ஸயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி கிப்லாவை முன்னோக்கி வைப்பதை வெறுத்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருவர் இப்படி வைப்பதை வெறுத்தார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால இது நமக்கு எந்த சுன்னாவும் கிடையாது, இப்படித்தான் வைக்கணும்ன்ற ஒரு வளமை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. இதற்கு ஹதீஸ்களில் இருந்து எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இப்போ ஒரு மையத்து மரணித்து விட்டது என்று சொன்னால் அதற்கென்று சில கடமைகள் நமக்கு இருக்கிறது. அந்த மையத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அது என்ன? ஒரு மையத்து மரணித்து விட்டது என்று சொன்னால் அதை குளிப்பாட்ட வேண்டும். அதே போன்று அந்த மையத்தை கஃனிட வேண்டும், அந்த மையத்தை தொழுக வைக்க வேண்டும், அடுத்தது அந்த மையத்தை அடக்கம் செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்குரிய ஒரு அடிப்படை. இது எப்படின்னா, ஒரு மையத்து மரணித்து விட்டது என்று சொன்னால் அந்த மையத்துக்கு 4 கடமைகளை நாம் செய்வதற்கு இருக்கிறது. இதை ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வார்கள். அதாவது ஊரில் உள்ள யாராவது ஒரு குறிப்பிட்டவர்கள் அதை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் யாருக்கும் பாவம் இல்லை. ஆனா ஊர்ல உள்ள யாருமே செய்யலன்னு வைங்களேன், யாருமே செய்யலாட்டி எல்லாருக்கும் பாவம் வந்து. இது தொழுக மாதிரி இல்ல, தொழுக ஃபர்லு ஐன் அப்படின்னா எல்லாரும் செய்ய வேண்டும். இது சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு விடுபட்டு விடலாம், மற்றவர்கள் அதை நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு பாவம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதரர்களே, இப்ப நமக்கு இருக்க வேண்டிய முதல் வேலை, ஒரு மையத்து மரணித்து விட்டது என்று சொன்னால் நிறைய ஊர்கள்ல நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு சொன்னா அடிக்கழுகுறன்னு சொல்லுவாங்க. அடிக்கழுகுறன்னு சொல்லிட்டு அந்த மையத்தை கழுகுவார்கள். ஏனென்று சொன்னால் மரணித்த உடனே அந்த மையத்திலிருந்து கழிவுகள் வெளியே போகலாம், அந்த மையத்திலிருந்து அசிங்கங்கள் வெளியாகலாம், அந்த மையத்தை சுத்தப்படுத்துவதற்குரிய தேவைகள் இருக்கலாம். அதனால் அடிக்கழுகுவது என்பது நம்முடைய வளமையில் உள்ள ஒன்று, அதை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் குளிப்பாட்டுவதாக, மையத்தை குளிப்பாட்டுவதாக இருந்தால் அதையும் அதே நேரத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். ஒண்டா செய்யற ஒரு மனுஷனை கொஞ்சம் லேட்டா நம்ம மரணித்த உடனே நாங்க என்ன செய்ய போறோம், முதல் வேலையாக அந்த மையத்தை அடிக்கழுகிட்டு 2வது குளிப்பாட்டினாலும் பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க முதல்ல குளிப்பாட்டி விடுறோம், எல்லாம் அந்த மையத்தை சுத்தம் செய்து குளிப்பாட்டி விடுகிறோம் சொன்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை. முதல் வேலை நமக்கு அந்த மையத்தின் மீது இருக்கிறது குளிப்பாட்டுகின்ற வேலை. இதை சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். ஹதீசுகளை பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, பாப்பா மரணிச்சிப்பா, உம்மா மரணிச்சிப்பா, பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க. பாப்பா மரணிச்சிப்பாரு, எத்தனையோ வேலைகள் செய்யக்கூடிய மகன் அவருக்கு இருப்பார். ஆனா வாப்பாட மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு அவருக்கு தெரியாம இருக்கு, உம்மாட மையத்தை குளிப்பாட்ட தெரியாம இருக்கு. சகோதரர்களே, சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்களிடத்தில் சில குறைகள் இருக்கும். என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி குறைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல வெளியிலிருந்து யாராவது வந்து மையத்தை குளிப்பாட்டிட்டு சில சந்தர்ப்பங்கள் அந்த குறைய ஊரெல்லாம் சொல்லி திரிவாங்க. இது பெரிய பாவம். ஆனால் அப்படி செய்யக்கூடிய நிலைமைகளை நம்ம பார்க்கிறோம். முடிந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடிப்படையான படிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டுகின்ற முறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உலு செய்கின்ற அந்த உறுப்புகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். உழு செய்யற உறுப்புகள் கையினுடைய நாங்க எங்கிருந்து ஆரம்பிப்போம், உழு எப்படி ஆரம்பிப்போமோ அது போன்று நாம் குளிப்பாட்டுவதை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்து வலதுபுறத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், ஒற்றைப்படையாக செய்ய வேண்டும். மையத்தினுடைய தேவை கருதி ஒரு சில மையத்தை 3 முறை செய்தால் கழுவினால் போதுமாக இருக்கலாம். ஒரு சில மையத்தை 7 முறை கழுக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஒரு சில மையத்தை 11 முறை கழுக வேண்டிய தேவையும் ஏற்படலாம். அது அந்த மையத்தை குளிப்பாட்டக்கூடிய மனிதர் முடிவு செய்யலாம். இந்த மையத்தை நாம் எத்தனை முறைக்கு இதை கழுகுவது, குளிப்பாட்டுவது என்று. அதை ஒற்றைப்படையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒற்றைப்படையாக செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆகவே சகோதரர்களே, அதை நாம் முதலில் மையத்துக்காக வேண்டி செய்ய வேண்டும். முதல் குளிப்பாட்டுன்றது மிகவும் லேசான ஒரு விஷயம். அதை நாங்க குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் தண்ணியை எடுத்து இறுதியாக கற்பூரத்தை அல்லது வாசனை திரவியங்களை சில இலைகளை பயன்படுத்தி என்ன செய்து கொள்ளலாம், அந்த மையத்துக்கு வாசம் ஏற்படுகின்ற அளவுக்கு அந்த தண்ணீரில் கலந்து அதில் ஊற்றிக் கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே நாம் அந்த அடிப்படையில்
ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய உழுவனுடைய உறுப்புகளில் இருந்து ஆரம்பம் செய்ய வேண்டும், வலதுபுறத்தில் இருந்து ஆரம்பம் செய்ய வேண்டும். அதற்கு போதுமான அளவுக்கு ஒற்றைப்படையாக தண்ணீரை ஊற்றி ஒரு மனிதனை குளிப்பாட்டுவது போன்று மிக இலகுவாக குளிப்பாட்ட வேண்டும். அதை குளிப்பாட்டுகின்ற விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். இது மையத்து தானே, மூத்தாயினவர் தானே, எப்படி வேண்டாலும் திருப்பலாம் என்ற அடிப்படையில் இல்லாமல் மையத்தை ஒரு உயிரோடு இருப்பவர் எப்படி அவர்களை கையாள்வோமோ அது போன்று கையாள வேண்டிய தேவையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் எடுத்து அவரை நல்ல முறையில் குளிப்பாட்டுவது நமக்குரிய முதலாவது கடமையாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அந்த மையத்தை நாம் முதலாவதாக குளிப்பாட்ட வேண்டும். இதிலே குளிப்பாட்டுகின்ற இந்த விஷயத்திலே ஷஹீதாக ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னார், அவர் குளிப்பாட்டப்பட மாட்டார், அவர் கஃனிடப்பட மாட்டார். எப்படி மரணிச்சாரோ அப்படியே அடக்கம் செய்யப்படுவார். அந்த ரத்தத்தோடு நாளைக்கு அல்லாஹ்வை அந்த நிலையிலே சந்திப்பதற்காக வேண்டி அவருக்கு ஸ்பெஷல் சலுகை கொடுக்கப்படும். அதே நேரம் இஹ்ராமோட ஒரு மனிதர் இஹ்ராமோட மரணிப்பார் என்று சொன்னால் அவருக்கு வாசம் பூசக்கூடாது. இஹ்ராமோட மரணிக்கிற ஒரு மனிதருக்கு என்ன செய்யக்கூடாது? வாசம் பூசக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர்களை கஃனிடுவோம். அந்த மனிதரை குளிப்பாட்டினோம்னா நம்ம என்ன செய்வோம்? கஃனிடுவோம். கஃனை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துணியினால் கஃனிடப்பட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு நடைமுறை விளக்கத்தோடு செய்முறை விளக்கத்தோடு செஞ்சா தான் தெளிவாக தெரியும். ஆனால் மிகவும் லேசான ஒரு இலகுவான ஒரு விஷயம் தான். நம்முடைய மையத்துக்களை நாமே கஃனிடலாம். குளிப்பாட்டுறதுக்குன்னு ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, கஃன் போடுறதுக்குன்னு ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் வரும் வரைக்கும் குடும்பத்தாரெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை சகோதரர்களே. நம்முடைய மையத்துக்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? குளிப்பாட்டலாம். 3 துணிகளை எடுத்து, வெள்ளை மிகச் சிறந்தது, வெள்ளை துணியினால் நாம் என்ன செய்யலாம்? கஃனிடலாம். அதற்கு 3 துணிகள் பயன்படுத்தலாம். சில சந்தர்ப்பங்களில் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துணியையும் சொல்கிறார்கள். ஒரு துணி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நபி அவர்கள் நாம் பார்க்கிறோம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களையும் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களையும் அந்த நேரத்திலே போர்க்களத்திலே மரணித்த சந்தர்ப்பத்திலே கஃனிடுகிறார்கள். கஃனிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்ப என்ன செய்யற அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு துணிதான் நீக்கிற துணியை போட்டு மறைச்சோம்டா காலோ தலையோ தெரியுது, இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கறதுல நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதஹிர் என்ற புல்லை எடுத்து தலையை அந்த புல்லை எடுத்து காலை மறையுங்கள், தலையை துணியினால் நீங்கள் போர்த்தி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த கஃனிடுற நேரத்துல சகோதரர்களே 3 துணியை கீழே வைத்து ஒரு சுத்தி எடுக்கிற ஒரு முறைதான், மிகவும் இலகுவான ஒரு முறைதான் கஃனிடுதல் என்பது. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதற்காக ஜுப்பாக்கள் தைக்கப்படுகிறது, அதற்காக தைத்த ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு அதற்காக தொப்பி தலப்பாக எல்லாம் போட்டு கஃனிடக்கூடிய முறைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் இவங்களுக்கு இப்படி எல்லாம் காட்டி தரல. 3 துணிகளை கொண்டு அந்த மையத்தை அழகான முறையில் சுத்துகின்ற ஒரு முறையை தான் கஃனுக்காக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதை படிப்பதும் மிகவும் லேசானது, ஹதீஸ்கள்ல மிகவும் தெளிவாகவும் வந்திருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, 3 துணிகளை எடுத்து சுத்திக் கொள்வது கஃனிடுவதில் போதுமானது என்பதை நம்ம என்ன செய்து கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம். 3 துணி கிடைக்காட்டி 2 துணியையும் கூட செய்து கொள்ளலாம். ஒரு 2 துணி இல்ல, ஒரு துணி தான் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு துணியில் கூட என்ன செய்து கொள்ளலாம், கஃனிடலாம். வெள்ளை கிடைக்கலன்னு சொன்னா வேறொரு துணியை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் வெள்ளை சிறப்புக்குரியது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, அதற்கு பிறகு நாம் ஒரு மையத்தை கஃனிட்டோம் சொன்னா கஃனிட அடுத்தது குளிப்பாட்டுற நேரத்துல சில சந்தர்ப்பங்கள்ல அழுக்குகள் இருக்கும், சிலர் நகங்களை வெட்டுவாங்க, சிலர் அழுக்குகளை துப்புரவு செய்வாங்க. இதெல்லாம் ஹதீஸ்கள் நேரடியாக வரல. மையத்தினுடைய துப்புரவு சம்பந்தமாக மார்க்கம் என்ற அடிப்படையில் இல்லாமல் மையத்தை நாம் துப்புரவு செய்கிறோம் என்ற நோக்கத்தில் ஒரு சில வேலைகளை செய்வதில் ஒரு பிரச்சனை இல்லை. அது மையத்துக்கு ஒரு அதாபாக வேதனையாக இருக்கிற அளவுக்கு ஆயிருக்கூடாது. நாங்க குளிப்பாற்ற நேரத்திலேயும் தான் கவனிக்கிற நேரத்தில தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மையத்தை கையாளுவதில் நம்ம அந்த மையத்துக்கு ஒரு விஷயத்தை புதுசா செய்ய போய்த்து அந்த விஷயம் அந்த மையத்துக்கு ஒரு வேதனையா மாறாத அளவுக்கு அதை அழகான முறையில் கையாளுகின்ற விதத்தில் அதை சுத்தப்படுத்துகின்ற பிற காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சகோதரர்களே, அந்த மையத்து மரணித்தது என்று சொன்னால் ஒரு மனிதனை நாம் குளிப்பாட்டி கஃனிட்டு 3ஆவதாக அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று தொழுவித்தல். இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதை நாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதி சகோதரர்களே. இதில் நிறைய நம்ம ஊர்கள்ல பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, பல சந்தர்ப்பங்கள்ல ஜனாசா தொழுகையை பிள்ளைதான் தொழுவிக்க வேண்டும் என்பதற்காக, நான் மகனா இருந்தார்னு சொன்னா அவர் தான் தொழுவிக்கொண்டு முன்னுக்கு வருவார். ஆனா அவருக்கு குர்ஆன் ஓதவோ ஜனாசா தொழுகையினுடைய பிரார்த்தனையோ எதுவுமே பாடமிக்காது. பாப்பா தொழுவிக்கிறதுக்கு மட்டும் முன்னுக்கு வரக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். இப்படி இருந்தால் தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏன்னு சொன்னா அது
தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. அது ஒரு முக்கியமான கடைசி மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல மிகவும் முக்கியமான ஒன்று. அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது என்னுடைய தந்தை தான், அதனால் நான் தான் செய்வேன், தெரிஞ்சாக்கள் எனக்கு தெரியாட்டியும் பிரச்சனை நான் தான் செய்வேன் என்ற நெருங்கிய உறவினர் எனக்கு அதை பத்தி சரியாக ஒரு அறிவு இல்லாட்டியும் செய்வேன் என்று முன்னுக்கு வரக்கூடிய நிலையை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தகுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இப்ப ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது ஆண் ஜனாசாவாக இருக்கும் என்று சொன்னார். ஆண் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவுடைய தலைப்பகுதியில இருக்க வேண்டும். பெண் ஜனாசாவாக இருந்தால் இமாம் அந்த ஜனாசாவுடைய தொப்புள் பகுதியில வயிற்று பகுதியில இருக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு பரவலாக ஜனாசா கொண்டு போய் பள்ளியில வச்சோன்னே மௌலவி ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமா என்ன தெரியுமா, ஜனாசா தொழுகையை பற்றி சொல்லி தரக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடிய முதல் அடிப்படை என்ன தெரியுமா, ஜனாசா தொழுகையினுடைய நீயத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்வார். ஆனால் தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நீயத்தையும் வாயால் மொழிவதற்கு சொல்லி தரவில்லை. உஸல்லி ஃபர்லி அர்பா ரகாத்தன் முஸ்தக்பிலன் இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை சொல்றோமே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரவில்லை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்க. இந்த உலகத்துல தொழுகையை எப்படி படிச்சு கொடுக்கொண்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். தொழுகையை படிச்சு தர வந்த ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை நாங்க செய்யறோம்னு சொன்னா, நான் இப்ப எப்படி தொழுதேன்னு அப்படித்தான் நீங்க தொழணும்னு சொன்னதுக்கு பிறகும் இல்ல ரசூலுல்லாஹ் ஒன்றை விட்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொண்டு தெரியாமிக்குது, இல்ல நீயத்தின் அடிப்படை ஒன்று இருக்குது, அது வாயால மொழியணும், இது கட்டாயம் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தில் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நாம் உருவாக்கி விடுவது மிகவும் இலகுவானது. ஆனால் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத யார் புதிதாக உருவாக்குறாரோ அது மறுக்கப்படும். அதே போன்று நான் முன்னால் சொன்ன செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு பிதஅத்தும் ஒவ்வொரு மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத்துக்கள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்துக்கு செல்லும், நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் சகோதரர்களே. அதை நாம் செய்ய தேவையில்லை. அப்படி ஒன்று இருக்கும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி தந்திப்பாங்க நமக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு நீயத்தை சொல்லவில்லை. மனசுல நாங்க என்ன தொழுகையை நீயத் என்பது மனதால் நினைத்துக் கொள்வோம். நம் ஜனாசா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், 4 தக்பீர்கள் கட்டப் போகிறோம், இதை மனசால் நாம் நீயத்து வைத்துக் கொள்வதுதான் சகோதரர்களே. ஆகவே இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவதாக நாம் தொழுகைக்கு வந்த உடனே தக்பீர் சொல்வோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வோம். இப்படி தக்பீர் சொன்னதற்கு பிறகு முதலில் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவோம். முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஓதுவோம். அதே போன்று நம் வளமையாக எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச விஷயம் சூரா ஃபாத்திஹா ஓதுவது. ஆனால் துணை சூறாக்களும் ஓதலாம் என்ற அந்த சட்டத்தையும் நமக்கு விளங்கி வச்சுக்கணும். ஓதுவது கட்டாயம் கடமை என்று சொல்ல வரவில்லை, ஆனால் அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. ஓதலாம், ஓதுவது கூடுமான ஆகுமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாங்க சூரா ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுகிறோம். அதனால் இது சுன்னாவில் உள்ள ஒரு அடிப்படை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். துணை சூறாக்களும் ஓதிக்கொள்ளலாம். அடுத்ததாக சகோதரர்களே, இரண்டாவது தக்பீர் நாம் கையை தூக்குவோம். இதுல சகோதரர்களே தக்பீர்களை பொறுத்த வரைக்கும் தக்பீர்களுக்கு மத்தியிலே கையை தூக்கும். 4 தக்பீர் சொல்கிறோம்னு சொன்னா அதற்கு மத்தியில் கையை தூக்குவதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது சஹாபாக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற நபி தோழர்கள் கையை உயர்த்தினார்கள் என்று ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். நபி தோழர்கள் இப்படி உயர்த்தி தொழுதார்கள், அந்த தக்பீர்களுக்கு மத்தியில் உயர்த்தினார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிறேன், நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தியதாக ஆதாரங்களை பார்க்க முடியவில்லை. இது ஒரு இஜ்திஹாதுக்குரிய ஒரு மசாலா. இதை ஒரு மனிதன் அவனுடைய ஆய்வுக்குட்பட்டு இதை உயர்த்தலாம் அல்லது உயர்த்தாமல் இருக்கலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு மசாலா. இதை படிக்கிறேன்னு சொன்னா இதை பத்தி பேசுறேன் சகோதரர்களே, இதுக்கே 1 மணி நேரம் தேவை. அவ்வளவு ஒரு டீப்பான ஒரு செக்ஷன். அதனால நான் மிக சுருக்கமாக சொல்லி சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஆய்வுக்கு ஏற்ற மாதிரி தூக்கவும் மேலும் உயர்த்தவும் மேலும், அதை உயர்த்தாமல் இருக்கவும் மேலும், இரண்டுக்கும் ஹதீஸ்களில் இருந்து என்ன செய்யலாம், நாம் ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சகோதரர்களே, அப்படி நாம் இரண்டாவது ரக்காத்துக்காக வேண்டி நாம் இரண்டாவது ரக்காத்துல ஓதக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டாவது தக்பீர்ல என்ன ஓதுவோம் அப்படின்னு சொன்னா, அத்தஹியாத்துல ஓதக்கூடிய சலவாத்தை ஓத வேண்டும்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று வரக்கூடிய அந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக ஓதுவதற்கு நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று மூன்றாவது ஓதுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை கற்றுத் தருகிறார்கள். இதுல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களே, தக்பீர் 4 தக்பீர் மாத்திரம்தான் ஜனாசா தொழுகைக்கு என்பதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. 4 தக்பீர் தொழுவதுதான் இன்றைய அதிகமாக நடைமுறை, அது சிறந்தது. ஆனால் 4லிருந்து 9 தக்பீர் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் இப்படி செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4 தக்பீர்கள் மிகச் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் வளமையில நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, 2வது தக்பீருக்கு பிறகு நம் ஸலவாத் ஓதுவோம். அதற்கு பிறகு நம்ம துஆ ஓதுவோம். இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அருமையான துஆவை ஓதினார்கள். அந்த துஆவை கேட்டதிலிருந்து அந்த மையத்தை நான் நீக்க கூடாதா அப்படின்னு நினைச்சேன். இதை அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, இதை அறிவிக்கிற நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவை ஓத நான் கேட்டேன், அந்த மையத்தாக நான் இருந்து விடக் கூடாதா என்று நினைக்கின்ற அளவுக்கு அவ்வளவு அழகாக, அவ்வளவு கருத்து சிறுமை மிக்க ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதினார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, அதற்கு நிறைய துஆக்கள் வருகிறது. அதில் மிகவும் முக்கியமான துஆக்கள் அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலா. சகோதரர்களே, இதனுடைய கருத்தை நாம் பார்த்தோம்னால் மிக அற்புதமான கருத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹும்ம கஃபிர் லஹு, இறைவா அவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, வஆஃபிஹி வஅஃபு அன் அவருக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவரை மன்னித்து விடுவாயாக, வஅக்ரிம் நுஸுலா அவருடைய தங்குமிடத்தை சங்கையானதாக ஆக்கி விடுவாயாக, வவஸ்ஸி முத்ஹலஹு அவர் போகக்கூடிய அந்த இடத்தை, அந்த கபரை விசாலமானதாக ஆக்கி விடுவாயாக, வகஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் இறைவா அவரை நீ தண்ணீரை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் அவரை நீ கழுவி விடுவாயாக, வன்னக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ் எப்படி அவரை நீ சுத்தப்படுத்துவாயாக. எப்படி ஒரு சுத்தம் தெரியுமா? மினல் ஹதாயா அவருடைய பாவங்களில் இருந்து அவரை சுத்தப்படுத்தியா அல்லாஹ். அந்த சுத்தம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ் இறைவா வெள்ளை நிற ஆடையை அதில் இருக்கின்ற அந்த அழுக்குகள் இல்லாமல், எப்படி ஒன்றுமே இல்லாமல் கழுகி எடுத்தா எப்படி புதுசு மாறி எந்த கரையும் இல்லாமல் இருக்குமோ, அது போன்று அவருடைய பாவக்கரைகள் அனைத்தையும் எடுத்து அவரை பரிசுத்தமாக ஆக்கி, அவரை தூய்மையான ஒரு மனிதராக ஆக்கி, அவரை சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதராக மாற்றி என்று கேட்கக்கூடிய துவா சகோதரர்களே. இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள், இறைவா அப்தில் ஹுதாரன் ஹைரம் மின் தாரிஹி இறைவா அவருடைய வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு கொடு, வஅஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி அவருடைய இந்த மனைவியை, இந்த குடும்பத்தை விட சிறந்த ஒரு குடும்பத்தை கொடு, வஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி அவருடைய கணவனை மனைவியை அவருடைய குடும்பத்தை விட மிகச்சிறந்த குடும்பத்தை கொடு யா அல்லாஹ், வஅத்ஹில்ஹுல் ஜன்னah சொர்க்கத்தில் அவரை நிலைத்து விடு யா அல்லாஹ், வஅய்து மின் அஸாபில் கப்ர் இறைவா கபர் வேதனையில் இருந்து நீ அவரை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுவார்கள். அதே போன்று அல்லாஹும்ம கஃபிர் லி وميتنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا என்று வரக்கூடிய துஆ. இன்னும் எத்தனையோ துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹும்ம கஃபிர் லி ஹய்யினா உயிரோடு எங்களிலே உயிரோடு இருப்பவர்களையும், வமய்யித்தினா இறந்தவர்களையும், வஸகீரினா சிறியவர்களையும், வகபீரினா பெரியவர்களையும், வذكرنا ஆண்களையும், வஉன்சானா பெண்களையும், வஷாஹிதினா வகாயிப்னா இங்கே வந்திருப்பவர்களையும் வராதவர்களையும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் யா அல்லாஹ் எங்களில் யாரை நீ இவருக்கு பிறகு வாழ வைக்கிறாயோ அவர்களை இஸ்லாத்தில் வாழ வை யா அல்லாஹ். வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான் எங்களில் யாரை நீ கைப்பற்றுகிறாயோ அவர்களை ஈமானோடு கைப்பற்றி விடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா துலில்லனா பஅதஹு யா அல்லாஹ் எங்களுடைய கூலிகளை தடுத்து விடாத, எங்களுக்கு நிரப்பமான அந்த கூலிகளை கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்களை கற்றுத் தருகிறார்கள். இது மாதிரி எத்தனையோ துஆக்கள் வருது சகோதரர்களே. மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? மையத்து தொலை வருவாங்க, எத்தனையோ பெரிய பெரிய PhDகளை முடிச்சிப்பாங்க, எவ்வளவு பெரிய படிப்புகளை படிச்சிப்பாங்க, சிலபஸுக்காக வேண்டி, அவங்களோட படிப்புக்காக வேண்டி, அவங்களோட ஸ்கூல் விஷயங்களுக்காக வேண்டி ஒரு எத்தனையோ புக்குகளை மனப்பாடம் செஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவருடைய உம்மா மூத்தாகிப்பா, கடைசியில் அவருடைய வாப்பா மூத்தாகிப்பா, கடைசியில் அவருடைய கணவன் மனைவி அவருடைய பிள்ளைகள் மரணித்திருப்பார்கள். ஆனால் அவருக்கு அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலா என்று சொல்லக்கூடிய அந்த துஆ பாரமில்லாமல் இருக்கும் சகோதரர்களே.
அந்த நேரத்தில் அந்த மனிதன் எப்படி உடைந்து போவான் தெரியுமா? அது வரைக்கும் அலட்சியமாக இந்த உலகத்தில் நாம் பல விஷயத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. உலகத்திலே நாம் இருக்கின்ற அலட்சியங்களில் மிக மிக மோசமான ஒரு அலட்சியம் என்ன தெரியுமா? மிக மிக கை சேதப்படுகின்ற ஒரு அலட்சியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் மரணித்த போது அவருக்கான அந்த பிரார்த்தனை எங்களுக்கு பாடம் இல்லாமல், அதை யாரிடமும் சொல்ல முடியாமல், அவருக்காக வேண்டி அந்த பிரார்த்தனைகளை எங்களால் கேட்க முடியாமல் அந்த நேரத்தில் நாம் படுகிறோமே அந்த கஷ்டம், அது மிகவும் மோசமான ஒன்று சகோதரர்களே. மூலவிலேசா சொல்லிட்டு போய்த்துருவாரு, உங்களுக்கு பாடம் இல்லாட்டி அல்லாஹ் மகஃபிர்லஹுன்னு சொல்லுங்க. ரசூல் அப்படி சொல்லி தரல சகோதரர்களே. பூரணமாக அந்த மையத்துக்கு நாம் செய்கின்ற மிக முக்கியமான கடமை துஆ, அந்த பிரார்த்தனை. சாலிஹான பிள்ளையினுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் சகோதரர்களே, இதுக்கு நம் நேரத்தை எடுப்போம். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை பாடமாக்குவோம். எதை பாடமாக்காட்டியும் இந்த பிரார்த்தனைகளை நாம் கண்டிப்பாக பாடமாக்கணும். என்று சொன்னா எங்கட வீட்டுல அடுத்த நிமிஷம் கூட ஒரு மையத்து விழலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது யாருக்கு எப்போது நிலம் என்று விழும் என்று சொல்ல முடியாது சகோதரர்களே. அதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் சகோதரர்களே. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இவைகளை நாம் ஓத வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நான்காவது தக்பீருக்கு பிறகு நபி அவர்கள் ஓதுவதற்காக வேண்டி சஹீஹான ஹதீஸ்களிலே எந்த துஆக்களையும் நாம் பார்க்க முடியவில்லை. சில துஆக்களை ஓதுகிறார்கள், ஆனால் அது ஹதீஸ்களிலே சஹீஹாக எந்த செய்திகளும் இடம்பெறவில்லை சகோதரர்களே. அதற்கு பிறகு சலாம் கொடுக்கப்படும். சலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சலாமும் கொடுக்கலாம், இரண்டு சலாமும் கொடுக்கலாம். ஹதீசுகள்ல ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்கிறது. அதே போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுப்போம். ஆனால் வலமையாக வபரகாத்துஹு என்பதை அதிகமானவர்கள் ஓதுகிறார்கள் சகோதரர்களே. வபரகாத்துஹு என்று வரக்கூடிய செய்தி பலகீனமாக இருக்கிறது. ஓதக்கூடிய நாம் அந்த சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தொழுகையில் எப்படி கொடுப்போமோ அது போன்று கொடுப்பதுதான் மிகவும் சரியான செய்திகளாக இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வோம். இது விஷயத்தில் ஜனாசாவுடைய விஷயத்தில் கவனம் எடுப்போம். நம்முடைய மையத்து விஷயத்தில் கவனம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே. அடுத்த உரையிலே அதனுடைய எஞ்சிய பகுதிகளை நான் சொல்கிறேன். அதுவரைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கேட்ட விஷயங்களை நல்ல முறையில் விளங்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சகோதரர்களே, தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுல இன்னும் 1-2 விஷயங்களை சுருக்கமாக சொல்றேன். காயிப் ஜனாசா என்ற ஒன்றை தொழுவார்கள். பொதுவாக நாம் பார்க்கிறோம் ஹதீசுகளில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் மரணித்ததற்காக வேண்டி அவர்களுக்கு யாரும் தொழவில்லை, அதனால் தொழுங்கள் என்று சொல்லி தொழுவித்ததாக வருகிறது. ஒரு மையத்தை முன்னால் வைக்காமல் நாம் தொழுவதற்கு நாம் அறிந்த வரைக்கும் எந்த செய்திகளும் ஆதாரமாக இல்லை. அகாயிப் என்று சொன்னால் மையத்து முன்னாலே இல்ல, வெளியில மரணித்த ஒருவருக்காக வேண்டி அவருக்கு தொழவிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் தொழலாம். அதே நேரத்தில் அவர் தொல்விக்கப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருக்கு தொழுவதற்கு எந்த ஆதாரத்தை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கல. அதே நேரம் ஒரு மையத் தொழுவிக்கப்பட்ட மையத்து தான், ஆனா திரும்ப அது முன்னாலே இருக்கிறது தொழுவிக்கலாமா என்பதுல சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்து இருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக பார்க்க முடிகிறது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மையத்து முன்னாலே இருந்தால் அதை இரண்டாவது முறை தொழுவிப்பதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சந்தர்ப்பங்கள் செய்ததாக ஹதீஸ்கள் வருகிறது. அதனால் நாம் என்ன செய்து கொள்ளலாம், அப்படி தொழலாம். வேற யாரோ ஒருத்தர் தொழல, ஒரு குரூப் தொழல, திரும்ப வந்து தொழ நினைக்கிறாங்க, அல்லது வீட்டுல பெண்கள் தொழ நினைக்கிறாங்க, பெண்கள் தொழலாம் தாராளமாக. அப்படி நேரத்துல பெண்கள் தொழுதுட்டு ஆண்கள் வந்து தொழுகிறது, இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தற்கொலை செய்தவர்களுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. நபி அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல சிலருக்கு ஜனாசா தொழுகை நடத்தவில்லை, ஆனா மற்றவங்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்க தொழுகிறதுக்கு. அந்த மாதிரி சில சம்பவங்கள் இருக்கிறது. அது நபி அவர்கள் இருந்த அந்த அந்தஸ்தை குறித்து அவர் கூடவே கூடாது என்ற அடிப்படையில் அல்ல என்பதை சில பேர் கடனாளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழல, இந்த மாதிரி செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதரர்களே, அதுக்கு பிறகு இறுதியாக அடக்கம் செய்தல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மையத்தை விரைவாக எடுத்துக்கொண்டு போகின்ற சூழல சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, தோல்ல வச்சுட்டீங்க, அது பாவமானதுண்டா என்ன செய்றீங்க, பாவத்தை கொண்டு போய் உடனே இறக்கிட்டீங்க.
இல்ல அது நல்ல மையத்துன்னு சொன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு மையத்தும் நல்ல மையத்துனா நான் போற இடத்துக்கு போகணும்னு தான், வீட்டில் உள்ளவங்களை பத்தி எந்த கவலையும் அதுக்கு இருக்காது. நான் உடனே சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அந்த கபருனுடைய அந்த இன்பங்களை நான் அனுபவிக்கொண்டு போக நினைக்கும். அதனால ரசூலா என்ன செய்யறாங்க, விரைவாக மையத்துகளை கொண்டு போக வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்று எழுந்து மையத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள், எழுந்து நிக்க சொல்லிட்டு ஒரு யூதனுடைய மையத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள் என்ற ஹதீஸ் வருது. பின்னால் அது மாற்றப்பட்டதாக இன்னும் சில அதுக்கு மாற்றமான செய்திகளை வைத்து அது மாற்றப்பட்டது என்று நிறைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, பின்தொடரக்கூடியவர், மையத்தை பின்தொடர்ந்து போகக்கூடியவர் அமரக்கூடாது என்று ஹதீஸ் வருகிறது. அதில் நம்ம கவனம் எடுக்க வேண்டும். நம்ம ஒரு மையத்தை பின்தொடர்ந்து போயிட்டோம்னு சொன்னா அந்த மையத்துக்கு பின்னால போகக்கூடிய நாங்கள் கபருக்கு போகின்ற வரைக்கும் அமரக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம மையவாடிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அதற்குரிய பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல மையவாடிக்குள்ளுக்கு போற நேரத்துல செருப்பணிந்து போவது சம்பந்தமாக நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. இதிலும் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று. அந்த செய்திக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய நிறைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு செருப்பை தான் நபி அவர்கள் கூறினார்கள் என்று. அதே போன்று அதில் சில கருத்து வேறுபாடுகளும் அறிவிப்பு ரீதியாகவும் சில பிரச்சனைகள் அல்ல சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, இதுவும் ஒரு இஜ்திஹாதுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகிறது. மையவாடிக்கு நம்ம என்ன செய்யலாம், செருப்பு அணிந்து கொண்டு போகலாமா போகக்கூடாதா என்பது அதையும் நாம் மனசுல என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னும் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க. மையவாடிக்கு போற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் என்று வரக்கூடியவை இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன் நஸஅல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா என்று வரக்கூடிய அந்த துஆ, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மையத்து மரணித்தது என்று சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய ஊர்ல பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மர்ஹூம் என்று சொல்வார்கள். மர்ஹூம் என்று வாசிக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க. இது ஒரு பிழையான நடைமுறை. மர்ஹூம் என்று சொன்னால் அருள் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்படி எங்களுக்கு எந்த மனுஷனை பார்த்தும் சொல்லலாம். ரஹிமல்லாஹ் என்று சொல்லலாம், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யலாம் என்று சொல்லலாம். ஆனால் அவருக்கு அருள் செய்யப்பட்டுருச்சு, எங்களுக்கு அது அந்த அறிவு இல்லை. அதனால் அந்த வார்த்தையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நாம் பரவலாக பயன்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது போன்ற வார்த்தைகள் சில விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்கள், அதுல நாங்கள் கவனங்களை எடுத்துக்கொள்வோம். இப்போ கொண்டு போய் வைக்கிற நேரத்தில் மையத்தை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்காக வேண்டி கபூர்ல கொண்டு போய் வைத்து விட்டு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்று அந்த கபூரில் மையத்தை வைப்பவர் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த மையத் கபூரிலே வைத்ததற்கு பிறகு அதில் பலகைகளை போட்டு நம்ம என்ன செய்வோம், அடக்கம் செய்வோம். அடக்கம் செய்து விட்டு சகோதரர்களே, ஒரு சில விஷயங்கள் அங்கே செய்யப்படுகிறது. அதுல மிகவும் முக்கியமானது என்னன்னு சொன்னா, நிறைய ஊர்களில் உள்ள ஒரு வளமை, ஒரு மரத்தையோ மரச்செடியையோ ஏதோ ஒன்றை நாட்டி விட்டு வருவார்கள். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, இதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துல போறாங்க. போய் கொண்டிருக்கிற நேரத்துல ரெண்டு மையவாடிகள், ஒரு ரெண்டு மையம் இருக்கிறாங்க. ரெண்டு மையத்தை கடந்து போற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ரெண்டு மையத்தும் வேதனை செய்வது வஹீயின் மூலம் அறிவிக்கப்படுது, ரசூலுல்லாஹ்க்கு தெளிவுபடுத்தப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரெண்டு மையத்தும் வேதனை செய்யப்படுவதனால ஈச்சம் மரத்தினுடைய ஒரு கம்பை எடுத்து, குச்சியை எடுத்து ரெண்டா உடைச்சு வச்சுட்டு சொல்றாங்க, இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த வேதனையை குறைக்கலாம், இல்லாமலாக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்றாங்க. இது சகோதரர்களே தெளிவாக நமக்கு எதை சொல்கிறதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எல்லா மையத்துக்கும் கொண்டு போய் இந்த குச்சியை வைக்கல. எத்தனையோ நபி அவர்களுடைய பிள்ளைகள் மரணித்தார்கள், நபி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் மரணித்தார்கள், சஹாபாக்கள் மரணித்தார்கள். எங்கேயுமே கொண்டு போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஒரு மரத்தையோ செடியையோ நட்டல்ல. இப்படி ஒரு இடத்தில் செய்தார்கள். எதற்காக செய்தார்கள் என்று ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது. ஏன்னா அந்த ரெண்டு மையத்தும் வேதனை செய்யப்படுகிறது. மிகப்பெரிய பாவம் எல்லாம் அவங்க செய்யல. ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு கழுகவில்லை, மறைவிடத்தை அடுத்தவருக்கு காட்டுகின்ற விதத்தில் சிறுநீர் கழித்தவர், அடுத்தது மற்றவரை பற்றி வரும்போது கோல் புறம் பேசி திரிந்தவர். இந்த ரெண்டு பாவத்துக்காக வேண்டி கபூரிலே அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் கடந்து போற நேரத்துல அந்த மையத்துக்காக நபி அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறார். ஆனா இதுல ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்கள், இன்றைக்கு எங்கட மையத்தை அடக்க போற நேரத்திலே நாங்க என்ன செய்கிறோம், ஒரு மரக்குச்சியை கம்பை எடுத்துட்டே போறோம், போய் நாட்டுறோம். எங்களுக்கு தெரியுமா எங்கட மையத்து வேதனை செய்யப்படுது. அப்ப நாங்க முடிவு என்ன தெரியாம செய்கிறார்கள் நிறைய சகோதரர்கள். நம்ம அப்ப என்ன முடிவு எடுக்கிறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எதற்காக அதில் நட்டினார்கள் என்று சொன்னால் வேதனை செய்யப்படுகிறது என்பதற்காக நட்டினார்.
அப்ப நமக்கு அதை பற்றி அறிவு இல்லை. அதை பற்றி அல்லாஹ் வஹீயின் மூலம் அறிவிச்ச ஒரு செய்தி. அதுக்காக ரசூலுல்லாவுடைய தனி, அது எங்களுக்கு நாங்க நாட்டினதால எந்த இதுவும் வரப்போறது இல்லை. ரசூலுல்லாவுக்குரிய தனி சிறப்புகள் உள்ளது. அது அந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது எல்லா மையத்துக்கும் செய்யவில்லை, வேதனை செய்யப்பட்ட மையத்துக்கு தான் செய்தார்கள். ஆகவே இது தெளிவான ஒரு விதா. இந்த விஷயத்தை விட்டு நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். தண்ணீர் எடுத்து அந்த பானைகளை உடைத்து மற்ற மதத்தில் செய்வது போன்ற தண்ணீர்களை ஊத்துற நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். மையவாடிகள் அந்த ஒழுங்குகளை நாம் சரியான முறையில் பேணிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களை, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நிறைய ஊர்கள்ல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டுல மையத்து விழும் என்று சொன்னா, மையத்து விழுந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், அந்த மையத்து வீட்டுல ஒரு மிகப்பெரிய வலிமா விருந்தே நடக்கிற அளவுக்கு விருந்துகள் நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு அவர்கள் கவலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அந்த வீட்டுல 3 நாளைக்கு சமைக்க கூடாது, பக்கத்தில் உள்ளவங்க கொண்டு போய் சாப்பாடுகளை கொடுக்கணும். ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி மாறிச்சிட்டு தெரியுமா? இன்றைக்கு நிறைய ஜனாசா கமிட்டிகள் இருக்கிறது. ஊர்ல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஜனாசா கமிட்டிகள் எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பொறுப்பெடுக்கிறாங்க எது தெரியுமா? ஜனாசா கமிட்டியில முதல் வேலையா என்ன தெரியுமா? மூத்தாயினோட வீட்டுக்கு நான் எத்தனை சகனை சொல்ற நேரத்தில் மூத்தான வீட்டுல இருந்து அவங்க ஊர்ல அவர் மூத்தான வீட்டுல ஒரு 10 பேர் தான் நிப்பாரு. முக்கியமான வெளியில இருந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு வைங்களேன். அந்த வீட்டுல உள்ளவர், பக்கத்தில் உள்ளவர், தெரிஞ்சவர், தெரியாதவர் 50, 20 சகன், 30 சகன். சில ஊர்கள்ல நாம பார்க்கிறோம் சகோதரர், நம்முடைய காதுகளால் கேட்டு இருக்கிறோம். 30 சகன், 40 சகன், 50 சகன் எல்லாம் ஆர்டர் பண்ற அளவுக்கு என்னமோ பெரிய விமர்சையாக திருமண விருந்துகள் போன்ற சகன்கள் பரிமாறப்படக்கூடிய இடமாக மையத்து வீடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று சகோதரர்களே. அங்கே அவர்கள் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள். அவர்கள் பரிமாறுவதற்குரியவர்கள் அல்ல, அவருடைய நெருங்கியவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த கவலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டில் உள்ளவர் போயிட்டு கேட்க வைக்க யோசிக்கிறார். உங்க வீட்டுல நான் இன்னைக்கு சாப்பாடை பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்றதுக்கு ஏன்னு கேட்டா, அப்படி சொன்னேன்னு சொன்னா 30 சகன் 40 சகன் சொல்லுவார். பக்கத்து வீட்டில் உள்ளவர் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருப்பாரு. ஆனா அவருடைய உரிமை இங்கே பறிக்கப்படுகிறது சகோதரர்களே. இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜனாசா கமிட்டிகள் இதை செய்யறதாக இருந்தா அவருடைய கடன் நீக்குது. எத்தனையோ மூத்தாகின மனிதனுடைய கடன், அதை அந்த கடனுடைய ஜனாசாக்கள் கடன் மன்னிக்க, ஷஹீதுக்கு கூட கடன் மன்னிக்கப்படாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் கடன். இது மாதிரி விஷயங்களை எடுத்து செய்யலாம். அதை விட்டுட்டு சகோதரர்களே, ஊருக்கு சாப்பாடு போடுகின்ற அந்த வளமையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். யாரும் தான் நம்முடைய அண்டை வீட்டுகள்ல பக்கத்துல இருந்தா மையத்து வீட்டுக்கு நாம போறோம்டா, நம்ம அந்த வீட்டுக்கு சாப்பிட போறது இல்ல. நமக்கு வேலை இன்றைக்கு அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல கூட சாப்பாடுக்கு ஹோட்டலிக்கல் ஒண்ணு மீக்கல, இன்னைக்கு எல்லாம் மீக்குது. நாங்க தூரத்துக்கு போறோமா, சாப்பிட்டு போயிடும், இல்லாட்டி மையத்தூட்ல இருந்து வந்து சாப்பிடலும். மையத்தூட விருந்து விட்டாக நாம மாற்றி விடக் கூடாது சகோதரர்கள். அதுல கவனம் எடுக்க வேண்டும். வீட்டார்களும் அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு குறிப்பிட்டு அந்த சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற, அந்த எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துல வைக்கிறது சரியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே, இன்றைக்கு பரவலாக மையத்தூடுகள்ல பெரிய அளவுல விருந்து, கோல் பண்ணி எல்லாம் விருந்துக்கு வர சொல்றாங்க. மையத்துக்கு இந்த சாப்பாடு வந்திக்கு வாங்க, யார் மாமா, மச்சான், தங்கச்சி, தம்பி, அடுத்த ஊடு, பக்கத்து ஊடு, அங்கால ஊடு, இங்கால ஊடு, எல்லாரையும் அழைக்கிற ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இது ஒரு துக்கமான, ஒரு 3 நாளைக்கு துக்கம் அனுபவிப்பதற்கு ஒரு ஏற்றமான ஒரு இடம், கவலைப்படுவதற்கு ஒரு ஏற்றமான ஒரு இடம். அந்த இடத்தில் விருந்துகள் வைத்துக் கொண்டிருப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை என்பதை நாம் புரிந்து இவ்விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த மையத்து விஷயத்தில் கவனமாக இருந்து அதை சரியான முறையில் இவைகளை கையாளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.